வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். தத்துவங்கள். பகவத்கீதை கூறும் அற்புதமான வாழ்க்கை போதனை. வாழ்வென்பது உயிர் உள்ளவரை மட்டுமே. தேவைக்கு செலவிடு, அனுபவிக்கத் தகுந்தன அனுபவி, இயன்றவரை பிறருக்கு உதவி செய் மற்றும் ஜீவகாருண்யத்தை கடைப்பிடி. இனி அநேக ஆண்டுகள் வாழப்போவதில்லை. உயிர் போகும்போது எதுவும் கொண்டு செல்ல போவதுமில்லை. ஆகவே அதிகமான சிக்கனம் அவசியமில்லை. மடிந்தபின் என்ன நடக்கும் என்று குழம்பாதே. உயிர் பிரியத்தான் வாழ்வு. ஒரு நாள் பிரியும். சுற்றம், நட்பு, செல்வம் எல்லாமே பிரிந்துவிடும். உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இரு. உடல் நலம் இழந்து பணம் சேர்க்காதே. உன் குழந்தைகளைப் பேணு, அவர்களிடம் அன்பாயிரு. அவ்வப்போது பரிசுகள் அளி. அவர்களிடம் அதிகம் எதிர்பாராதே. அடிமையாகவும் ஆகாதே. பெற்றோர்களை மதிக்கும் குழந்தைகள் கூட பாசமாயிருந்தாலும் பணி காரணமாகவோ சூழ்நிலை காரணமாகவோ உன்னை கவனிக்க இயலாமல் தவிக்கலாம். புரிந்துகொள். அதைப்போல பெற்றோரை மதிக்காத குழந்தைகள் உன் சொத்து பங்கீட்டுக்கு சண்டை போடலாம். உன் சொத்தை தான் அனுபவிக்க நீ சீக்கிரம் சாக வேண்டுமென வேண்டிக் கொள்ளலாம். இதுவும் பொறுத்துக்கொள். அவர்கள் உரிமையை மட்டும் அறிவர், கடமை மற்றும் அன்பை அறியார். அவரவர் வாழ்வு அவரவர் விதிப்படி என அறிந்துகொள். இருக்கும் போதே குழந்தைகளுக்கு கொடு, ஆனால் நிலைமையை அறிந்து அளவோடு கொடு. எல்லாவற்றையும் தந்துவிட்டு பின் கையேந்தாதே. எல்லாமே நான் இறந்த பிறகுதான் என உயில் எழுதி வைத்திராதே. நீ எப்போது இறப்பாய் என எதிர்பார்த்து காத்திருப்பர். எனவே கொடுப்பதை நினைப்பதை மட்டும் முதலில் கொடுத்துவிடு. மேலும் தர வேண்டியதை பிறகு கொடு. மாற்ற முடியாததை மாற்ற முனையாதே. மற்றவர் குடும்ப நிலை கண்டு பொறாமையால் வதங்காதே. அமைதியாக மகிழ்ச்சியோடு இரு. பிறரிடம் உள்ள நற்குணங்களைக் கண்டு பாராட்டு. நண்பர்களிடம் அளவளாவு. நல்ல உணவு உண்டு, நடைப்பயிற்சி செய்து, உடல் நலம் பேணி, இறை பக்தி கொண்டு, குடும்பத்தினர் நண்பர்களோடு கலந்து உறவாடி மன நிறைவோடு வாழ். இன்னும் 20, 30, 40 ஆண்டுகள் சுலபமாக ஓடிவிடும். வாழ்வை கண்டுகளி. ரசனையோடு வாழ். வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றி, வணக்கம்.